சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியை தான் இப்போ இந்த மாதம் பார்க்குறோம். இந்த மாதம் என்ன? ஐப்பசி மாதம். அந்த ஐப்பசி மாதம் என்ன? சிம்ம ராசிக்கு அந்த சிம்ம ராசி அதிபதியை வளர்த்து விடுற நாள் அக்டோபர் மாதம். ஆனால் அதே ஐப்பசி மாதம், புரட்டாசி ஐப்பசி, இந்த கார்த்திகை மாதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த சூரியன் அந்த இடத்துல குளிச்சு மூடிட்டு வெளியேறது மாதிரி நீச்சமாகி, நீச்சபங்க ராஜயோகமாகி அந்த இடத்துல சேவை செஞ்சது இப்போ என்ன பண்ணுதுன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே வருது. அப்போ வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அற்புதமான 3 மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று குரு இருக்குது, இன்னொன்று சனி இருக்குது, இன்னொரு புதன் இருக்குது. இன்னொரு நீர் ராசி. அது சரஸ்திர உபயன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராசியாக இருக்கும்போது பொருள் ராசியாக இருக்குது. அப்படி பொருள் பெற்ற ராசி தான் 4ஆம் இடமாக இருக்குது. யாருக்கு? சிம்மத்துக்கு. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ல் குருவும் 5 கூடயும் 12லையும் 4ல் போய் அந்த சூரியனும் லக்னாதிபதியை உட்கார்றதுனால ராசியாதிபதி, நட்சத்திர அதிபதி, இல்லை அந்த லக்ன அதிபதி நின்ற வீட்டின் அதிபதியாக இப்படி நுட்பங்களாக போனாதான் உங்களுடைய ஜாதகத்தோட நுட்பம் தெரியும். அந்த ஜாதக நுட்பத்தோடு இந்த கோச்சார பலனை இணைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய முயற்சி, உங்களோட பயிற்சி, உங்களுடைய அனுபவம், உங்களோட படிப்பு, உங்களோட திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும்? உள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கிடைக்கும், அனுபவிக்க முடியாது. இல்லை கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அனுபவிக்க முடியல? அப்போ நான் என்ன செஞ்சால் அனுபவிக்கலாம்? அந்த விடாமுயற்சியின் மூலமாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த வளர்ச்சிக்கு குறுக்க நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் கேட்டால் அதன் மூலமாக நீங்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு வரலாம். இன்று உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு 12க்கு போச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் அதிபதி குருவும் 12க்கு போச்சு. அப்போ இது பொதுவாக உள்ள கோச்சாரம் தான். ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக, உங்கள் பிறந்த வயசுக்கேற்ற ரீதியாக அது என்னவா இருக்குது? வயசு என்ன சொல்லுது? வயசின் மூலமாக உங்கள் அனுபவம் என்ன சொல்லுது? அந்த 12 ராசிகளில் இந்த லக்னம், இந்த ராசி அதிபதி நின்ற வீட்டு அதிபதி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கணிச்சு உங்கள் ஜாதகத்தின் மூலமாக இந்த கோச்சார பலனை இணைச்சி பார்க்கும்போது இந்த செகண்டில் உனக்கு இதுதான் நடக்கும். அப்படியே கல்யாணம் வந்தோம் நின்றுடும். இல்லை ஒரே பிரச்சனை. குடும்பத்துக்குள்ளே நீங்கள் படுற அவஸ்தையை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அதுக்குள்ளே கேது இருக்கிறதுனால இப்போ என்ன துயரப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தெரியுமா? குடும்பம் நடத்த முடியாதுங்க. உங்களால் குடும்பம் பண்ணியிருக்க மாட்டீங்க, பண்ண முடியாது. யாருக்கு? கெட்ட அனுபவம் பிறந்து கொண்டு நல்லது செய்யலாம், நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க. அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் நல்லது செஞ்சவங்களுக்கு நடக்காது. அதை என்ன பண்ணோன்னா, போனால் கீழே விழுவோன்னா, கீழே விழுவதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுத்துகிட்டு போகாதுன்னு சொல்லியிருப்பேன். வண்டியை எடுத்துகிட்டு போக மாட்டான், நடந்து போவான். ஒரு நண்பர் வருவார், ஐயா எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறேன். வந்து வண்டியில் ஏறுவாங்க, 2 பேர் போவான். அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறவன் வண்டியை தப்பாக ஓட்டி விட்டுருவான். இவன் கீழே விழுந்துருவான். இவனாக வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தான்னா இவன் வண்டியும் லாஸு, இவனும் லாஸு. நம்ம சொல்ல கேட்டுட்டு வண்டியை வீட்டில் போட்டு போகும்போது வழியில் போகிறவன் ஏற்றிட்டு போய் அவனுக்கும் கேடு வந்து இவனுக்கும் கேடு வரும். 2 தீய கிரகங்கள் ஒன்று சேரும்போது இப்படி தான் ஒன்று சேர்ந்துக்கும். ஐயா சரிங்கய்யா. அப்புறம் திருப்பி வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வண்டி எடுக்காதீங்க. நான் வண்டி எடுக்காத தான் இருந்தேன், ஆனால் வழியில் போகும்போது அப்போ ஆசை. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? க்ஷேத்திரங்களுக்கு போனால் நடைப்பயணமாக யாத்திரையாக செல்லுங்கள். உங்களுடைய உடலை நீங்கள் நம்புங்க, உங்கள் உயிரை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய ஆன்மா உங்களை வழி நடத்தும். உங்கள் சரீரத்தை நோய் நொடி வராது. நடைப்பயணம் எதுக்கு வச்சாங்க? மலை மேலே ஏன் தெய்வங்களை வச்சாங்க? தெய்வங்கள் என்பதும் நடப்பயணம் என்பதும் உங்களுடைய உடலின் பயிற்சி தான். உன்னுடைய உள் சுவாசம்தான். உன் சுவாசத்தை நீ தான் ஒழுங்குபடுத்துகிற. உன்னுடைய உடலில் இருக்க ராஜ உறுப்புகளுக்கு இயற்கையாக உள்ள பஞ்சபூதங்களை இணைக்கிறதுக்கு தான் கோயில் குளங்களாம் அங்கங்கே கட்டியிருக்காங்க. முருகனுக்கு 6 படை வீடு. அந்த 6 படை வீடும் 6 இடத்துல வேறு விதமாக இருக்குது. ஒவ்வொரு மலையும் வித்தியாசமாக இருக்கும். நீர்லேயே முருகனுடைய இருக்குது. அங்கே நீரில் என்ன பண்ணுறாரு? சம்ஹாரம் பண்ணுறாரு. சூரிய சம்ஹாரம்னு தான் சொல்லுவாங்க. அந்த சனி சேவா உன்னுடைய அரக்க குணம் போகணுன்றாங்க. 10 விதமான நோய்கள் உள்ளதுனால 10 தலை ராவணன்னு சொல்கிறாங்க. 10 தலை ராவணன் உனக்கு கதைக்காக சொன்னாங்க. ஏன்னா உன் உடலுக்குள்ளே இருக்கிற நோய் தச வாயுகள்னு பேர். அந்த தச வாயுகள் என்னதுன்னா எப்படிலாம் உடம்புல சுருக்குன்னு குத்தும். சில இதெல்லாம் விண்ணு தெரிக்கும். சிலது ஒன்றானே தெரியாது வீங்கிட்டு இருக்கோம்.
உடம்பெல்லாம் நீர் கொத்துக்கும், நீர்னால பிரச்சனை. நான் ட்ரை ஆகி போயிருக்கோம், அதாவது நிலத்தால் பிரச்சனை. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிடுவீங்க, கத்தியால் பிரச்சனை, அந்த ஆப்ரேஷன் உஷ்ணத்தால் பிரச்சனை. கட்டி உடையும் இல்லை, ஒன்றுமே பண்ணலைங்க, உள்ள முட்டா இருக்குது, என்னன்னு தெரியலைங்க, டாக்டர் எங்கன்னு இது மாதிரி சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்ணியிருக்கான், சுக்கிரனோட எந்த கிரகம் சேர்ந்தது, அந்த மாந்தி நிற கிரகம் என்ன பண்ணுச்சு, இப்படி உங்கள் தாத்தா பாட்டியோட வம்சாவளியோடைய பலனை அங்கே இணைச்சி பார்க்கும்போது தான், ஆஹா இவரை எப்படி எந்த ஸ்ட்ரக்சரில் போட்டு இவரை எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு ஜோதிடர்கள் கணக்கெடுத்து உங்களை அழகாக வழிகாட்டுற அளவுக்கு நாங்கள் இப்போ வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய விதி நல்லா இருந்தால் என்னுடைய இந்த சொற்களும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் தள்ளி விட்டு போகிறது பெருசு இல்லை, உங்களோட வாழ்க்கையோடைய நல்ல வாய்ப்பை நீங்கள் தள்ளி விடுறீங்கன்னு தான் அர்த்தம். அது நின்று பார்க்குறது பெருசு இல்லை. ஃபோன் பண்ணுற வரையும் உங்கள் மனசு ஒரு மாதிரி இருக்கும், ஃபோன் பண்ணி முடிஞ்சோன்னு மனசு மாறிடும். இதுக்கெல்லாம் யார் காரணகர்த்தா என்றால் உங்களுடைய எண்ணமும் நீங்கள் வாங்கி வந்த வரம் தான். அப்படிப்பட்ட நிலையில் இந்த சிம்மராசி நேயர்கள் என்ன பலன் அடைகிறாங்கன்னா, சுகஸ்தானத்தை சுகத்தை அடையணும். அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம், அந்த சுகத்துக்குள்ள செவ்வாய் எங்கே இருக்காரு, இப்போ அங்கே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அடைகிறாருன்னா அவர்களுடைய பிறந்த நேரத்தில் அந்த செவ்வாய் எங்கே இருந்தது, யாருடைய சாரத்தில் இருந்தது, யார் பார்வையில் இருந்தது, அவர் எப்படி இருந்தாரோ அப்போது இப்போ செய்ய முயற்சி பண்ணுவார். இந்த கோச்சார பலன் அதுக்கு செய்ய வழி விடுதா இல்லையா, உங்கள் திசா பற்றி அதுக்கு ஒத்து போதா போலியா என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து கேட்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். உங்களை சரியான முறைக்கு நீங்களே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு உள்ள வழியை சொல்லித்தாரோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் காண இருப்பது பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி. பார்த்தீங்களா, பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி, வேதத்துக்கு அதிபதி. ஒரு சொல் ஒரு செயலை செய்வதற்கு செஞ்சத்தான் தூக்கம் வரும். கமாண்டிக்கு அதிபதி. இனிமே உங்களுக்கு 12 ராசிக்கு அந்த கேரக்டர் சொல்லித்தான் ராசியை சொல்லணும். முதல்ல ராசியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இந்த அளவுக்கு எந்த ராசியை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுதா? அரசியலுக்கு அதிபதி, ஆன்மீகத்துக்கு அதிபதி, வேதத்துக்கு அதிபதி, வாதத்துக்கும் திறமைக்கும் செயலுக்கும் அதிபதி யாரு? கமாண்டிக்கு அதிபதி யாரு? சிம்மராசி. அப்படி சொல்லணும். அப்பதான் அதனுடைய பவர் வெளியே வரும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க? வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா வேலை வாங்குவீங்க. ஆனா ஒரு வகையில சோம்பேறியாவும் இருப்பீங்க. ஏன்? அவங்க வேலை செய்யறாங்கல்ல, நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்ல, நம்ம கமாண்டிங் பண்ணிட்டோம்ல, அப்ப நம்ம வேலை செய்ய வேண்டாம்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது தாழ்வுல ஒரு உயர்வு, உயர்வுல ஒரு தாழ்வு. இதுதான் சிம்மராசிக்குரிய அளப்பிரியமான ஒரு கேரக்டர். உங்க தசா பத்திய பார்த்துக்குங்க. அரசியல் ரொம்ப ஜோரா 2026 எதுக்கு வேணாலும் சேருங்க, யாரு எது வேணாலும் பண்ணிக்கோங்க. நீதியோட நெறிமுறையோட வாழ்வதற்கு நீங்க கத்துக்கொள்ளக்கூடியவங்க, நீங்க கத்துக்கிட்டவங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி வாக சூடக்கூடிய நேரம் நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலிருந்து கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா உங்கள் ராசிக்கு 4 இருக்கார், உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்ப நல்லது உங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். கார்த்திகை ஆட்சி பெற்ற இடம். உங்க 2க்குரியவர் 4 இருக்கும்போது எப்படி இருக்கும்? 2க்குரியவர் 6 இருக்கக்கூடாது, 2க்குரியவர் 8 இருக்கக்கூடாது, 2க்குரியவர் 12, 2க்குரியவர் 4. தனாதிபதி சுகாதிபதியா மாறுகிறார். வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சுகத்தை கொடுக்கிறார், வருமானத்தை கொடு மதிப்பு மரியாதை கொடுக்கிறார். அப்ப அந்த வகையிலே நிச்சயமாக உங்களுடைய ராசி, உங்களுடைய சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும். அப்ப என்ன செய்யணும்? வேதங்கள் படிக்க, அரசியல்ல புகுந்து விளையாடுங்க, டெண்டர் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையை பாருங்க. பார்த்தீங்களா? IAS, IFS, நிர்வாகம், சீர்திருத்தம், அறக்கட்டளை, எல்லாமே தங்கம், எல்லாம் HOD. எதை எடுத்தாலும் HOD தான். ஹை சொசைட்டி பீப்புள் ஆர் சிம்மராசி. எல்லாமே ஹை சொசைட்டி பண்ணீங்க. அப்ப சிம்மராசிக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்ப அந்த வேண்டிய தொழிலை மட்டும் நீங்க செஞ்சுவாங்க. உங்க தசா பத்திய பார்த்துக்கோங்க. சரி, ராசி கட்டத்துல ராசி நல்லா இல்லையா, நீச்சமா இருக்காருயா? ஏன்னா நீங்க தான் சொல்றீங்களா ஐப்பசி மாசம் சூரியன் நீச்சம், துலாம்ல நீச்சம். சரி, அப்ப நவாம்சத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும்ல.
நவாம்சம் எங்க இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்ப நவாம்சத்துல கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரம் இருந்தாருன்னா, சித்திரை 4ஆம் பாதம், சித்திரை 1ஆம் பாதம், சித்திரை 2ஆம் பாதம், சித்திரை 4ஆம் பாதம் துலாமுக்கு தான் வரும். அப்ப சித்திரை 1ஆம் பாதத்துல இருந்தாருன்னா நவம்சத்துல, அப்ப சித்திரைங்கிறது செவ்வாய் நட்சத்திரம். அப்ப கண்டிப்பாக நல்லா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கணக்கெடுக்கணும். 3-4 வராம கணக்கெடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நவாம்சத்துல கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு பேர் தான் வம்ச விருத்தி. எனவே சிம்மராசி நேயர்களுக்கு மேற்கண்ட எல்லா தொழிலும் செஞ்சுக்கோங்க. இந்த மாசத்துல சூரியன் நீச்சம். எவ்வளவு நாளைக்கு நீச்சம்? ஐப்பசி வரைக்கும் தான். அதாவது நவம்பர் 15, நவம்பர் 16 இருந்து உங்க வீட்டுக்கு கார்த்திகைக்கு வந்துடுறாரு. கார்த்திகைக்கு வந்து கார்த்திகைக்கு புனிதமான மாதத்திற்கு வந்துடுறாங்க. ஐப்பசியில் அன்னாபிஷேகம்லாம் வருது. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், அது ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்துல. அதே சமயத்துல நிச்சயமாக இந்த சிம்ம ராசி நேயர்கள் என்ன குடும்பத்துல கவனம், போக்குவரத்துல கவனம் இருக்கணும். ஏன்னா கேது இருக்காரு உங்க வீட்டுல, கேது இருக்காரு. உங்களுக்கு 7ஆம் வீடு ராகு. அப்ப சம சப்தத்துல சர்ப்ப சாந்தி, சர்ப்ப கிரகங்கள், ராகு கேதுக்கள், கரும்பாம்பு செம்பாம்பு சொல்ற பாத்தீங்களா, சர்ப்ப கிரகங்கள், அது ஒரு நெகட்டிவ். கேது இருக்கிறது ஒரு நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் என்ன சொல்லுங்க? இன்னொரு நெகட்டிவ் அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி. அப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி என்ன செய்யும்? கவனமாக இருக்கணும். ஏற்கனவே கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி தான், கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி தான். அதனால சிம்ம ராசி நேயர்கள் குடும்பத்துல மற்றும் கணவன் மனைவி உறவு, குழந்தைகளுடைய உறவு, நண்பர்களுடைய உறவு, போக்குவரத்துல கவனம், பார்ட்னர்ஷிப்பினுடைய கவனம், பார்ட்னர்ஷிப்புடைய உறவு, இதெல்லாம் எச்சரிக்கையா இருந்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாசத்தை ஒரு வெற்றிக்குரிய மாசமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துல கொஞ்சம் எச்சரிக்கை. எந்தெந்த எச்சரிக்கை? நெருப்புல, நீர்ல, பொதுவாக பஞ்சபூதத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இது அப்படியே நீங்க நவம்பருக்கு அடுத்து டிசம்பர்ல கொண்டு வந்துடலாம். அப்ப எப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபடணும்? இது ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்கு நிச்சயமா அரசியலுக்குரிய மாதம், ஆன்மீகத்துக்குரிய மாதம், வேதங்களுக்குரிய மாதம், கருவுக்கு கருவாக இருக்கக்கூடிய மாதம். 5ஆம் இடம் தாங்க கருவறை, கும்பம் தான் கலசறை. கருவறை கற்ப கிரகம்ங்கிற பார்த்தீங்களா, கற்ப கிரகம். அப்புறம்தான் மகா மண்டபம், அப்புறம்தான் அர்த்த மண்டபம். கற்ப கிரகம் கருவறை. அந்த கருவறைங்கிறது எப்படி இருக்கணும்? எவ்வளவு அமிர்தமா இருக்கணும், எவ்வளவு மதிப்பா இருக்கணும், எவ்வளவு புனிதத்தன்மையோட இருக்கணும். மதிப்பு வேண்டாம், மரியாதை வேணும், புனிதத்தன்மையா இருக்கணும். அப்ப எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட நண்பர்கள், எப்படிப்பட்ட செயல்கள், எந்த வழிபாடு? சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு. சூரியனுடைய ஆதித்ய கிருத்தத்தை படிங்க, ஒரு மண்டலம் படிங்க, ஒரு மண்டலம் படிங்க. சூரியனுடைய ஆதித்ய கிருத்தத்தை ஒரு மண்டலம் படிங்க. நிச்சயமாக ஒரு மறுபிறவி, உங்களுக்கு ஒரு மறு சான்றிதழ், நிச்சயமாக அதுக்கு ஒரு நற்சான்றிதழ் உண்டு. சார், ஒரு வினை விதைச்சோம்னா அதுக்கு எதிர்வினை உண்டு. அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு டீஆக்டிவிட்டி உண்டு, அந்த எதிர்வினை உண்டு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. கெட்டதுன்னா வெகு சீக்கிரம் நம்ம பாயும், நல்லதுன்னா கொஞ்சம் ஸ்லோவா ரேஸ் பாயும். அவ்வளவுதான் விசேஷம், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த வகையில சூரியனார் கோவில், சூரியனுடைய காயத்ரி மந்திரம், மற்றவங்க சந்தியாவந்தனம் பண்றவங்க சந்தியாவந்தனம், அதே சமயத்துல பஞ்சபுராணம், பஞ்ச கீர்த்தனைகள், பஞ்சபூதங்கள் பார்த்தீங்களா, சிவபுராணம், அதே மாதிரி 12 திருமுறைகள் வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை, முக்கியமா கூட்டு பிரார்த்தனை, இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த மாசம் அஷ்டமத்து சனியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு மாசமாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த உடைய நவம்பர் மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சூரியனுடைய ராசியில பிறந்தவங்க, இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இப்ப உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 3வது பாவகத்துல நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார்.
அதனால பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாவே இந்த மாசம் ஒரு 16 தேதி வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதப்படுத்தி தான் கண்டிப்பா கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பான். என்ன அப்படின்னா, ஒன்று தொழில் கொஞ்சம் டிலே ஆகும். அதாவதுன்றது ஒரு கான்ட்ராக்டா ஒரு வேலை பிடிச்சி செய்யறவங்களுக்கு, பொதுவாகவே ஒரு விஷயம் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கொஞ்சம் டிலே தான் கொஞ்சம் நடக்கும். ரெண்டாவது கொஞ்சம் பணம் பரிமாற்றங்கள் கொஞ்சம் தாமதமா இருக்கும். மூணாவது வந்து பார்த்தா குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாதங்கள் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அது போக பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து தடையாவே இருக்கும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், அசால்ட்டுத்தனமா இருப்போம். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நம்ம நேரம் நமக்கு தாமதமாகவே இருக்கும். இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அப்ப நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யுமான்னு கேட்டா நிச்சயமா வேலை செய்யாது. எந்த கிரகமா இருந்தாலும் சரி, நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். சரிங்களா? அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசியில நீச்சமா இருக்கக்கூடிய சூரியன் அடுத்தது விருச்சக ராசிக்கு அவர் போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு போயிடுவார். உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். அப்ப நான் சொன்ன தொழில் மாற்றம், தொழில் முடக்கம், பண கஷ்டம், ஃபைனான்ஸ் ரீதியாக தடை இருந்தது, கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 16 தேதிக்கு மேல சூரியன் மாறிட்டாருன்னா உங்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், செய்யணும், இந்த புதுப்பிக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதி, 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் இப்ப எங்க உட்காந்துருக்கிறாரு? உங்க ராசிக்கு இப்ப 4ஆம் இட சுகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்ப சுகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாருன்னா இப்ப சூரியனாவது சரிபதியா சொன்னவங்களுக்கு 16 தேதி வரைக்கும் சிரமம், 16 தேதிக்கு மேல நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனா இந்த உடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல விருச்சக ராசியில ஒரு இயல்பு நிலையில சாதாரணமா தான் உட்காந்துருப்பாரு. அப்ப இந்த 10 தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். படிப்பு முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கோ இல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ இது மாதிரி சார்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ அந்த 10ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிடுறாரு. அப்போ வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ அதை படிப்பு கொஞ்சம் மந்தமாகலாம், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், கொடுக்குற விஷயத்த கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம். 23ஆம் தேதிக்கு மேல அவர் என்ன பண்றாருன்னா விருச்சக ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து வந்து துலா ராசியில உட்கார்றாரு. அப்ப துலா ராசிக்கு வந்து 7 நாள் உட்கார்றாரு, வக்கரத்துலதான் உட்கார்றாரு. அப்ப அந்த 23ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும், நவம்பர் 30 வரைக்கும் அந்த 7 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு, தைரியஸ்தானத்துக்கு வராரு. அப்ப அந்த தைரியஸ்தானத்துக்கு வந்து வக்கரமாகும் போது நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, அந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்க எடுத்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களால மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாஸ்டா வேலை செய்யும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லையா, அதனால அப்ப உங்களுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி 10 தேதி வரைக்கும் நார்மலா இருக்கும். நார்மலா இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். 10 தேதியிலிருந்து 23 தேதி வரைக்கும் அதே வீட்டில் வக்கரமா இருக்கிறதுனால 13 நாள் ரொம்ப நம்ம கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய இடம். அடுத்தது நான் சொல்ற மாதிரி 23 தேதியிலிருந்து 30 வரைக்கும் இன்னும் சூப்பரா வேலை செய்யும். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 2ல வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார், கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தாவே ஒரு 20-25 நாளா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை, கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, பணம் தட்டுப்பாடு, அதாவது தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பா சொந்த பந்தத்துக்குள்ள கொடுத்துருப்பாரு. மெயினா கணவன் மனைவிக்குள்ளார கொடுத்துருப்பாரு. ஏன்னா சுக்கிரன் போய் நீச்சம் அடையும் போது என்னதான் சொன்னாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை வரதான் செய்யும். சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை,
பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் சிந்தனை இருந்தும் குழப்பத்தினால நம்ம மைண்டு வந்து எதுவுமே வேலை செய்யவே போயிடுச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சுக்கிர பகவான் வந்து கன்னி ராசியிலிருந்து தன் சொந்த வீட்டுக்கே போறாரு. சுக்கிரன் வந்து தன் சொந்த வீட்டிலே ஆட்சியே உட்கார்றாரு. குறிப்பாக தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்காரக்கூடிய காலகட்டத்தில எல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றது 24 நாள் சூப்பரா உங்களுக்கு வேலை செய்ய போறாரு. தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே போய் உட்காரக்கூடிய காலகட்டம் என்ன பண்றாருன்னா, வண்டி வாகனம். ஏன்னா பொதுவாக சுக்கிரன் முதல்ல கொடுக்கறது என்னன்னா வாகனம் தான், வண்டி வாகன யோகம் தான். 2வது திருமண தடைகள் எல்லாம் வேலைக்கு திருமணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா சுக்கிரன்னா மனைவி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ப திருமணத்தை கொடுக்குறாரு, வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை தராரு, மாற்றக்கூடிய பாக்கியத்தை தராரு. இதுக்கு முன்னாடி இருந்தும் வேலை செஞ்சு கூட எடுத்து ஓட்ட முடியாத கூட நம்ம கெடை போட்டு வச்சிருப்போம், அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணக்கூடிய யோகத்தை தராரு. அதே சமயத்தில் இந்த ஆடை அலங்காரங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கனவாக இருந்திருக்கும். ஏன்னா அழகுன்னாவே சுக்கிரன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெயிண்டிங் வேலை, கபோர்டு ஒர்க்கு, 2வது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அலங்காரம் சம்மந்தப்பட்டது, ஒரு ஆபீஸ், அதாவது ஒரு மெயின்டைன் பண்ணுறது, ஆபீஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, தோட்டத்துறவு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, காடுகளை திருத்தி சரி பண்ணுறது, இந்த மாதிரி அழகு, இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, எம்ப்ராய்டிங், இந்த மாதிரி துணிமணி தைச்சு கொடுக்குறவங்க, அழகுப்படுத்தக்கூடிய வேலையில் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவுக்கு மாற்றம் கொடுத்துருவார். அழகு தொழில் யார் யார் செய்யறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த 24 நாள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா இது போல மீண்டும் அடுத்ததுன்னா இன்னும் 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி நிச்சயம் தான். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடம், அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்ப 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலேயே உட்கார்றாரு பார்த்தீங்களா, உட்கார்ந்துருக்கிறாரு பார்த்தீங்களா. அப்ப இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு செவ்வாய் ஆட்சியை உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம், பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமௌண்ட் நான் கேட்டிருக்கிறேங்க கிடைக்குமா, லோன் போட்டிருக்கிறேன் கிடைக்குமா, ஒரு விஷயத்தை நான் விற்கலான் இருக்கிறேன் விற்க முடியுமா, வித்து இது புதுப்பிச்சு வரலான் இருக்கிறேன் பண்ண முடியுமா, இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். அப்ப செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும், மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துக்கட்டி செய்யலாம். அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி பாதை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்ப இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 8ஆம் இடம் ஆயுள ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு தான். அந்த குருவே உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 12ல உட்கார்ந்து இருக்கிற குரு வந்து வேலை செய்வாருன்னு கேட்டா உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவானும் சூரிய பகவானும் ரொம்ப நட்பு கிரகம். அப்ப வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காரும் போதுதான் அவர் வந்து உச்சம் அடைகிறார். இப்போ உச்சம் அடையாத இயல்பு நிலையில் இருந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயம், ஏன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் யாருன்னா குரு தான். அந்த குரு போய் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு பார்த்தீங்களா, புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இப்போ நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது ஒரு டேப்லெட் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இது ஆப்ரேஷன் பண்ணாதான் இது சரியாகும் அப்படின்னா இப்போ மருந்து மாத்திரையில கூட சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு வந்து கரெக்டா இன்னைக்கு அருமையான ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு, உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கண்டிப்பா குறையும். பிரச்சனை என்னன்னு தெரியாம செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் இப்ப சரியான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்ச காலத்துல உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். ஹெல்த்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப கிடைக்கும். இது போக உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி பகவானும் ஆயுள் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, வக்கரத்துல இருக்கிறதுனால. ஏன்னா இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது.
அதனால நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப சனி வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லைங்களா, நவம்பர் மாசம் 28ஆம் தேதி தான் சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் முன்னோக்கி போறாரு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா நவம்பர் 28ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப நிவர்த்தி ஆகும்போது தான் மீண்டும் சனி பகவான் முன்னாடி போறாரு. அப்ப முன்னாடி போகும்போது தான் இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். அப்ப இந்த 28ஆம் தேதியும் போது இந்த நவம்பர் மாசத்தை முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைச்ச காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க, நீங்க பயப்பட வேண்டாம். உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் 195 டிகிரியில துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல ராகுவுடைய சாரம் வாங்கி அவர் நீச்சம் அடைஞ்சு உக்காந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட குறிப்பா நான் சொன்ன மாதிரி 16 தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுப்பார தவிர 16 தேதிக்கு மேல அந்த நீச்சத்திலிருந்து வெளியில் வந்துட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். எது எப்படியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி பாதிக்கல. ஏன்னா 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லதா இருக்குது. குரு 12ஆம் இடத்துல அதிசாரம் வந்து வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருக்கிறாரு. 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாள் அவர் வக்கரம் அடைஞ்சு 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சுதான் உட்கார்ந்துருக்கிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான காலம். அது போக சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு 2ஆம் தேதி வந்துடுறாரு. அதே மாதிரி ஆல்ரெடி செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு. இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பார்த்தா சிம்ம ராசிக்கு நிச்சயமாவே, அதாவது சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாவே கண்டிப்பா இந்த மாசம் நீங்க சாதிக்க தான் போறீங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.